இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் மோசேயை எழுப்புகிறார். மோசே வருகிற பொழுது அந்த ஜனங்களுக்கு அவன் மூலமாக அற்புத அதிசயங்கள் நடக்கிறது. அவர்களுக்கும் பார்வோனுக்கும் இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்படுது. பூமியில் அதிகாரம் உனக்கு எப்பொழுது வரும் என்று கேட்டால், உடைத்து கொள்ளப்பட வேண்டிய ஐக்கியங்களை நீ உடைத்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறேன். ஜபத்துக்கு வருகிறது, விடுதலைக்கு வருகிறது, போகிறது, சுகம், விடுதலை, தீர்க்க தரிசனம், ஒரு நடத்துதல் வேண்டும், ஒரு தெளிவு வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு இது பொருந்தாது. கர்த்தரோடு கூட பயணப்படுகிறேன் என்று சொல்லி விரும்புகிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் எழுப்பப்பட்ட தலைமைத்துவம், விடுதலை தருகிற தலைமைத்துவமாக, உங்களை அற்புதங்களை ருசிக்கிற தலைமைத்துவமாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் அந்த தலைமைத்துவம் காணப்படுகிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், எதிலிருந்து விலக வேண்டும் அதிலிருந்து விலக வேண்டும். மனம் எதிலே சேர வேண்டுமோ அதில் சேர வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ஜீவியம் தேவன் எதிர்பார்ப்புக்குள்ளே வரும். பார்வோனும் வேணும், மோசேயும் வேணும். பார்வோனும் வேணும், உங்களுக்கு செங்கடலும் திறக்கப்படணும். பார்வோனும் வேணும், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கும் போகணும். இப்படி எத்தனையோ ஜனங்கள் இரு மனதோடு கூட பயணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர்களால் இன்னும் செப்பனிடப்பட முடியாத பகுதி அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரம்பரியம் உள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஜீவம் இருக்கும், அது ஓரளவுக்கு ஒழுக்கமாக இருக்கும். ஆனால் கம்பீரமாய் கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியவில்லை. விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் மார்க் 16, ஏன் உங்கள் வாழ்க்கையில் அது கிரியை செய்வதில்லை? காரணம் சத்துவம் இல்லை. இயேசுவின் நாமத்தை அப்படியே பயன்படுத்துகிற ஜனங்களும் இருந்தாங்க. அப்போஸ் நடவடிக்கையில் அவரோடு இல்லாதவர்கள், அவருடைய நாமத்தில் மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் வாச தெரியும், அவரோடு கூட இராதவர்கள் கூட அந்த நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆவிகள் ஓடினது, ஒரு சில ஆவிகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது, பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன் என்று சொல்லி அந்த ஆவியினால் பீடிக்கப்பட்ட ஜனங்க என்ன செய்கிறாங்க? அவன் மேலே பாய்ந்து அவனை வஸ்திரத்தெல்லாம் கிழிக்கிறாங்க. அரைகுறை நிர்வாணத்தோடு ஓட வைக்கிறான் அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷர்கள். ஏன்னா இவர்கள் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன் என்ற பிசாசு சொல்லுகிறது. பாருங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதே போல் பிசாசு அறிந்திருக்கிறது. உண்மையுள்ள ஜீவி பூமியில் நீங்கள் உண்மையுள்ள ஜீவன் செய்கிறீங்களா? அப்போது உண்மையான ஐக்கியத்தில், தேவன் எழுப்பப்பட்ட ஐக்கியத்தில், பரிசுத்த ஐக்கியத்தில், பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் காணப்படுவீங்க. எங்கள் மாம்சத்துக்கு இடம் இல்லை. வானத்திலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுது நல்லதா, எழுந்து நட என்று சொல்லுது நல்லதா என்று கர்த்தர் கேட்கிறார். சிலர் என்ன செய்துவிடும்? பூமியில் நடக்கிற காரியங்கள் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்.